போன சாப்டரோட முடிவுல அந்த ஜோஹோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு கம்பல்சரி நான் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணாதான் ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஜோஹோவும் ஆமான்னு தலையாட்ட உடனே சென் வந்துட்டு சாரி பாஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட. இதை கேட்ட சீனியர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. டே, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதை போயிட்டு வேணான்னு சொல்றான். ஃப்ரெஷ்மேன் டைட்டில் வாங்கினதுனால திமிரு ஏறி போய் கிடக்க கூடிய சீக்கிரத்திலேயே இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு வருத்தப்பட போறான். அப்போ ஒருத்தன் பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு, சார் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த பேவிலியனை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட். உடனே ஜோஹோ வந்துட்டு அவனை விட்டுதல வேற ஏதாச்சும் ஜீனியஸ ரெக்ரூட் பண்ண முடியுதா பாக்கலாம், ஃபியூச்சரே இல்லாத இந்த மாதிரியான ஜீனியஸ் எல்லாம் ஒரு குப்பைக்கு சமம். இதை கேட்ட சாங்கம் 20 வயசு கூட எட்டல, அதுக்குள்ள ஓல்டு ஃபாசில்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. உடனே அந்த இடத்துக்கு லியோ வர, நம்ம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பதிலுக்கு டினோ சென் யூனிவர்சிட்டி புதுசா ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க, டேலண்டா இருக்க ஸ்டூடெண்டோடைய ஃபேமிலிஸ்க்கும் இந்த இடத்துல வீடு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஜாப்ஸ் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, உன்னுடைய ஃபேமிலியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் ஓகே சார் இந்த வீக்கெண்ட் என்னுடைய வீட்டுல போய் பேசிட்டு வரேன். அப்படிங்கிறப்போ லியோ வந்துட்டேன் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீ செகண்ட் செம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்பவே காலேஜ் அப்ளிகேஷன் மூலியமா மிஷின் எடுத்து ஏர்ன் பண்ணி சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக்குற வழியை பாரு அப்படின்னு அவனுக்கு பர்மிஷனை கொடுக்குறாரு. உடனே சாங் வந்துட்டு நானும் எல்லா வீக்கும் மிஷினை கம்ப்ளீட் பண்ணி அதை கிரெடிட்ஸா கன்வெர்ட் பண்ணிப்பேன், ஃபியூச்சர்ல நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம மியூட்டன் பீஸ்ட் மிஷினுக்கும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உடனே சின்ன ஓகேன்னு சொல்லிட்டு என்னோட மொபைல்ல இருக்க ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல இருக்க லோக்கல் மிஷின்ஸ் எல்லாத்துடைய ரிவார்டும் 1 இல்லைன்னா 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். சரி வேற ஏதாச்சும் ஓர்த்தான மிஷின் இருக்கான்னு பார்க்க அதுல ஒரு மிஷினை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா ஒரு ஜென் ஃபியூசர் தான் ஸ்பேரிங் பார்ட்னரா இருக்கணும் போட்டிருந்தாங்க, அதுவும் முக்கியமா ஃபீமேலா இருக்கணுமா, பீஸ்டுடைய காது இருக்கணுமா, பார்க்க நல்லா அழகா இருக்கணுமா, நீளமான கால் இருக்கணுமா, இதுக்கு மந்த்லி 5 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். இல்ல எனக்கு சத்தியமா புரியல, இவன் ஸ்பேரிங்க்கு பார்ட்னரை தேடுறானா இல்ல டேட்டிங்க்கு பார்ட்னரை தேடுறானு, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃப் கேம்பஸ்ல மிஷின் ஏதாச்சும் இருக்கான்னு தேட அதுல மொத்தம் 3 மிஷின் இருந்துச்சு. மியூட்டன்ட்டோட மீட்டை ஏத்திட்டு போற வண்டிய சைபாக சேர்ந்த 7 பேர் ராபரி பண்ணிருக்காங்க, அதுக்கான ரிவார்ட் 30 கிரெடிட் பாயிண்ட்ஸ். அடுத்த மிஷின் மியூட்டன் பீஸ்ட அர்ன் பண்ணணும், ஆர்டினரி லெவல் 9th ரேங்க சேர்ந்த ஒரு சி டிராகன் அங்க இருக்க ஃபிஷிங் போட் எல்லாமே மல்டிபிள் டைம் அட்டாக் பண்ணிருக்க, அதுக்கான ரிவார்டு வந்துட்டு 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ். இந்த மிஷின் எனக்கு சூட் ஆனாலும் அந்த லொகேஷன் இங்க இருந்து ரொம்ப தூரம். அடுத்த மிஷின் வந்துட்டு ஜென்ஃபியூசரான ஒரு கேட்டோமன், இவ வந்துட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் தான், ஆனா நிறைய பொதுமக்களை இவ கொண்டு இருக்கான். இந்த மிஷனுக்கான ரிவார்டு 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ். எக்ஸாக்டா எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு இந்த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட. உடனே சாங் வந்துட்டு கேட்டோமன் மிஷனை நீ அக்செப்ட் பண்ணிருக்கேன், நான் வேணா உன் கூட வருவான்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த மிஷின் எடுத்திருக்கேன்னு. அப்படிங்கிறப்போ உடனே அவ வந்துட்டு நீ எந்த மிஷினை அக்செப்ட் பண்ணாலும் அந்த பேஜ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் நோட் பண்ணேன். இந்த மிஷினை 28 மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, அதுல 26 மெம்பர்ஸ் சீனியர்ஸ், மீதி இருக்க 2 பேர் தான் ஃப்ரெஷர்ஸ், அதுல ஒண்ணு வந்துட்டு நான் தான், இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல அந்த டீன்மாவுடைய பொண்ணு ஜீவே, அவ வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க சேர்ந்தவ. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஒரு மிஷன் அவ எடுத்திருக்கா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பேக்கப் வச்சிருப்பான். உடனே சிஸ்டர் சாங்குக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபாலோ பண்றது ஆர்டினரி லெவல் 7th ரேங்க் பர்சன். உடனே அவன் என் பின்னாடி வந்துட்டு சென் நில்லு, எதுக்காக ஜீவைய டார்கெட் பண்றான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவளை கிக் அவுட் பண்ணிட்டான், இப்ப ஆஃப் கேம்பஸ்ல அவளுக்கு காம்படிட்டரா மாறி இருக்கா, இது நீயா எடுத்த முடிவா இல்ல லியோ சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா. பதிலுக்கு நான் வந்துட்டேன் உன்னை இங்க அனுப்புனது டீன்மாவா இல்ல ஜியோவியான்னு கேட்க, உடனே அவன் வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் ஓனதான் வந்தேன், வேற யார் சொல்லியும் நான் இங்க வந்து நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, என் கூட ஃபைட் போட ரெடியா இருக்கியான்னு கேட்க, உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க ஸ்கூல்ல தான் இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப யூனிவர்சிட்டில இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவனை கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போக, பதிலுக்கு அவனும் ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்துல நில்லுன்னு சொல்ல ஒரே பஞ்ச் தான், அங்கேயே அவன் மயங்கி விழுந்துட்டான். நேரா வீட்டுக்கு தான் போனான். உடனே ஷான் எட்டி பார்த்துட்டேன், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்ல, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நேற்று 4.5 kg ஸ்லக் மீட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான்னு சொல்ல, உடனே நானும் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கு என்னால மொத்த மீட்டையுமே வாங்கிட முடியும், ஆனா எல்லாருடைய அட்டென்ஷனையும் என் பக்கம் திருப்பி விட்டுடும், அதனால இப்போதைக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீட்டை வாங்குறதே நல்லது. உடனே அந்த மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, என்னுடைய சிஸ்டம்லயும் 10%
100% கோடெக்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டேன்னு வந்துச்சு. இதே நேரத்துல ஷான் அந்த இடத்துக்கு வரேன். எதுக்கு மியூட்டன் மீட்டை கார்பேஜ் பேக்ல போடுறான்னு கேட்க, இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனாலதான் கார்பேஜ்ல போடுறேன்னு சொல்ல, உடனே அவ வந்துட்டு நான் வாங்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள கெட்டு போகும்னு கேட்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு அப்புறம் எந்த மீட்டா இருந்தாலும் கெட்டு போயிடும். இதை கேட்டு அவளும், எனது லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணியா, அதுதான் உன்னுடைய சூப்பர் பவரான்னு கேட்க, நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்றதுனால அந்த மியூட்டன்ட்டுடைய எபிலிட்டி எனக்கு வந்துடும். எனக்கு இப்போ புரியுது, இதனாலதான் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணாம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணியா, அதுவும் கரெக்ட் தான், எனக்கு அது தேவையும் இல்ல. உடனே நான் வந்துட்டு டீன் லியோ என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, டேலண்டா இருக்க ஸ்டூடெண்ட் ஃபேமிலிஸா இங்கேயே ஸ்டே பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க, நம்ம ஃபேமிலியும் கூட்டிட்டு வரலாமான்னு கேட்க, பதிலுக்கு அவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறான். அப்பதான் ஷான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் டைம்ல ஒரு விஷயத்த சொன்னாரு, பீக் ரேங்கிங்கான டியூல் மேட்ச் இன்னைக்கு நடக்க போதாம், அதுவும் 3 மணிக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது 9th ரேங்க் சேர்ந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அவருக்கு ஆப்போனண்டா 8th ரேங்க்ல இருக்க ஜென் ஃபியூசர் ஸ்டூடெண்ட்டும். இதை கேட்டு நானும் அந்த மேட்சை போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த மேட்சை பாக்குறதுக்கு மெக்கானிக்கல் காலேஜுடைய ஸ்பான்சர் மெக்காட் ஐடி குரூப்பும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல மட்டுமே பார்த்து வியந்த ஒரு லேடி சேவாக அந்த இடத்துல இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷான் வந்துட்டு, சென் இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க, பதிலுக்கு நானும் அது இந்த டீலுடைய அவுட்கம் வச்சுதான் சொல்ல முடியும். ஒருவேளை 8th ரேங்க் சேர்ந்த அந்த ஜென் ஃபியூசன் ஸ்டூடெண்ட் வின் பண்ணிட்டானா கொயட்டோ யூனிவர்சிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங், அப்படி இல்லாம சைபாக் வின் பண்ணிட்டாங்கன்னா மெக்கா குரூப் தான் ஸ்ட்ராங். இதே நேரத்துல டீலும் ஸ்டார்ட் ஆனா அந்த சைபாக் லேடி வந்துட்டு மேல போயிட்டு அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சு ஆப்போனண்ட்டை கண்டினியூ அட்டாக் பண்றாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜென் ஃபியூசர் வந்துட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். இதே நேரத்துல அந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் மெல்லி மோடுக்கு ஸ்விட்ச் பண்றாங்க, அதாவது லாங் ரேஞ்சை ஸ்விட்ச் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட், அதாவது க்ளோஸ் அப் அட்டாக் பண்றது. அடுத்த நிமிஷமே அவன் ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் வைக்க மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டீம் தான் ஜெயிக்குது. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா நம்ம இவான் வந்துட்டு மானிட்டர்ல யாரோ ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு நம்ம 36 இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு இன்னும் கிளியரா தெரியல இந்த பேசேஜ அவங்க கைவிட்டுட்டாங்களா இல்லனா இதை விட பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்களான்னு. இதை கேட்டு அவங்களும் அதெல்லாம் இருக்கட்டும், கேன்ஸ் இப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஸ்டாஃபும் அவங்க முன்ன விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடாப்ட் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குனா அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க ரீச் பண்ண போறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த கேங்ஸும் வந்துட்டு எர்த்த சேர்ந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிறப்போ யுவான் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்த தள்ளிடாத, உனக்கு கொடுத்த விஷயத்த மட்டும் நீ பண்ணா போதுன்னு சொல்ல, உடனே அவங்களும் சாரி சொல்லிடுறான். உடனே அவங்களும் ஆல்ரைட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் உடைய மேட்ச் இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன், நீ உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ண. உடனே சேனலை சுவிட்ச் பண்ணி மேட்ச் உடைய ரிசல்ட்டை பாக்குறாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவுமே இந்த மெக்கானிக்கல் குரூப் தான் அட்வான்டேஜ்ல இருக்காங்க. இவங்க என்னதான் டெக்னாலஜி மூலியமா அட்வான்டேஜ் அப்டைன் பண்ணாலும் இவங்களால ஆரிஜின் லேண்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரானிக் விஷயமும் ஒர்க் ஆகாது. என்னதான் பவர்ஃபுல்லான சைபாக் அந்த இடத்துக்குள்ள போனாலும் அந்த ஆரிஜின் லேண்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே குப்பை தான். இதே நேரத்துல ஷானும் நானும் வீக்கெண்டுக்கு எங்க வீட்டுக்கு போனோம். அப்போ ரெஸ்டாரண்ட்ல டீன் லியோ சொன்னதை என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணா. எல்லாருமே யூனிவர்சிட்டி பக்கத்துல மூவ் ஆகுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த கேட் உமனை பிடிக்கிறது தான். உடனே மொபைல் எடுத்து அதோடைய ப்ரொஃபைல பார்க்கும்போது ஆர்டினரி லெவல் 6th ரேங்க், அதோடைய ஸ்பீடு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாங்காய் சிட்டில தான் அந்த கேட் உமன் இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஏரியா ரொம்பவே பெருசா இருக்கு, அதனாலதான் இந்த மிஷின் வந்துட்டு இன்னும் வரைக்கும் அன்கம்ப்ளீட்ல இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஸ்கை ஹே அப்புறம் அந்த டேஞ்சர் சென்ஸ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு அந்த இடத்த மானிட்டர் பண்ண, சுத்தி இருக்க எல்லாரும் இவன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான், ஆனா அவனுடைய பார்வை வந்துட்டு ஒரு வில்லன மாதிரி பயங்கரமா இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு ஒரு லோக்கல் ரவுடி வந்துட்டு, டேய் தம்பி யார முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சீன் போட, இதை கேட்ட ஹீரோவும் அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண, அவ்வளவுதான் அந்த லோக்கல் ரவுடி அந்த இடத்துலயே நாக் அவுட் ஆயிட்டான். உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல சஸ்பீஷியஸா எதுவும் தெரியல, வேற ஏரியாவுக்கு போலாம்னு நினைக்க அந்த இடத்துல ஜீவியா பாக்குறான். அவ கூட 2 சீனியர் ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க ஆர்டினரி லெவல் 7th ரேங்க சேர்ந்தவங்க. சென்னை பார்த்த இவங்களும் நம்ம இங்கிட்டு போக வேணாம் அங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வேற திசை நோக்கி போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஒரு டிஸ்கஷனை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லிஞ்சனும் கேட்டுமன் மிஷினுக்காக தான் வந்திருப்பான், அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம அவளை கண்டுபிடிக்கணும். உடனே அங்க இருந்த சீனியரும் இதை என்கிட்ட விட்டுரு, நான் வந்துட்டு டீமன் டாகுடைய ஜீனை இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன், என்கிட்ட இருக்க ஸ்மெல்லுடைய சென்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கும், சோ கண்டிப்பா அவனுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ண அந்த பார்க்குள்ள இருந்துதான் எனக்கு ஸ்மெல் வருது. உடனே 3 பேருமே அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள என்டர் ஆனதும் அந்த ஸ்மெல்ல வச்சு அவதான் அந்த
கேட்டோம்னு சொல்ல கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. கண்டிப்பா இவ தானான்னு கேட்க அவனும் அடிச்சு சொல்றான். அப்ப நான் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அவளை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே அட்டாக் பண்ண போக அடுத்த நிமிஷமே அங்க இருக்க கண்ணாடி உடைச்சிட்டு அந்த கேட்டோமன் எஸ்கேப் ஆயிடுறான். என்னதான் அவ வேகமா போனாலும் சீனியர் ஸ்மெல் பண்ணியே அவருக்கு இடத்த ட்ராக் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல அவ தப்பிக்க முடியாம மாட்டிக்க அவ கதையை சீக்கிரமா முடிச்சிருங்க, இல்லைன்னா திரும்பவும் எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்ல உடனே அந்த கேட்டமனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, நிஜமாவே நான் தப்பிக்க நினைச்சிருந்தா உங்களால என்ன பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே வேட்டையாடுறவன் அவனே ஒரு எற மாதிரி நடிப்பான், இந்த ஒரு சிம்பிளான லாஜிக் கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண ஆக்சுவலா அவ வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க சேர்ந்தவன். இதை பார்த்து அந்த 3 பேரும் அவளுடைய ட்ரூ பவரை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலா ஜீவையுடைய டீம் வந்துட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜீவை வந்துட்டு இவளுடைய லெவலை பார்த்து இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றது இம்பாசிபிள் அப்படின்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த கேட்டுமனும் ஜம்ப் பண்ணி அவங்க முன்னாடி வந்துட்டு, என்ன பொடி பசங்களா, அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் சென்ஸை வச்சு இந்த கேட்டுமனை கண்டுபிடிச்சாங்க. அந்த பையனை பார்த்து, ஏ ஹேண்ட்ஸம், நீ அந்த பார்க்ல என்டர் ஆன உடனே எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹண்ட் பண்றதுக்காக முன்னேறி வர, இதே நேரத்துல ஜீவை வந்துட்டு இதை தவிர்த்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஸ்மோக் கேஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்மெல் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவளுடைய ஸ்மெல் சென்ஸை வீக் ஆக்கிடும். அப்பதான் அவளால இவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்களும் சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு உடனே கிட்ட இருந்த பொண்ணும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். ஸ்கூலுடைய அப்ளிகேஷன்ல இந்த மிஷினுடைய இன்ஃபர்மேஷனை இன்கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். உடனே இந்த சீனியர் பையனும் ஜீவே இங்க நடந்த விஷயத்த உடனடியா டீன்மாக்கு நோட்டிஃபை பண்ண, அந்த கேட் உமனுடைய அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை கூட அப்படியே அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இமிடியேட்டா ஆளுங்களை வர சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்க, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த மிஷினை நான் மட்டும் எடுக்கல, சென்னும் அந்த கேட்டு மனதான் தேடிட்டு இருக்கான். இன்கேஸ் அவனை கண்டுபிடிச்சிட்டானா அவன் டேஞ்சர்ல மாட்டிப்பான். இல்ல, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவனை உடனடியா வார்ன் பண்ணணும். என்னதான் அவன் எனக்கு அநாயங்கா இருந்தாலும் சரி. ஆனா என்கிட்ட அவன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு வேற வழியே இல்ல, ஷான் கிட்ட தான் அவன் நம்பரை கேட்கணும்னு சொல்லிட்டு கால் பண்றான். இதே நேரத்துல அந்த கேட்டுமன் வந்துட்டு, ச்சே, கை கிட்ன யாரையா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இத பார்த்து அந்த கேட்டுமனும், இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதுவும் பார்க்க என்னோட டைப் மாதிரி இருக்கான், சம்டைம்ஸ் நம்ம யாரைய மிஸ் பண்றது கூட வரமா மாறிடும், ஆனா என்ன பண்றது, என்ன மீட் பண்ணது உன்னுடைய பேட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போக பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருப்பான் அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவுடைய ஸ்பீடை பார்த்துட்டு இவன் என்னை விட ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே அவன் ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச். அடுத்த நிமிஷமே அங்க இருக்க வால்ல மோதி கோவத்தோட நம்ம ஹீரோவை பார்த்து மறைக்கிறான். உடனே சென் வந்துட்டு, பரவாயில்ல, என்னோட 50% ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணியுமே உனக்கு அவ்வளவா டேமேஜ் ஆகல. இதை கேட்ட அந்த கேட்டமனும், இவன் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா இவனுடைய பவர் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, அது மட்டும் இல்லாம அவன் ஜென்ஃபியூஸ் இன்னும் அப்ளை பண்ணல, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல என்னுடைய லைஃப் நான் இங்க முடிச்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ சும்மா விடுவான், பின்னாடியே ஸ்பீடா ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு கிக்க அவன் மேல லான்ச் பண்றான். அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவளுடைய நெக்க பிரேக் பண்ணிடுது. இருந்தாலுமே அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே போக இதை பார்த்து சென்னும் அவ ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள இங்கேயே இவ கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கீழ இருந்து ஒரு ஸ்டோன் எடுக்கிறான். அடுத்த நிமிஷமே அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த கேட்டோமன் வந்துட்டு டெத் ஆகுற ஸ்டேஜுக்கு போனா அவளுடைய பிளட் பர்ஸ்ட் வந்துட்டு ட்ரிகர் பண்றது மூலியமா அட்வான்ஸ் லெவலுக்கு ரீச் ஆவான். ஆனா இதோடைய எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற சைடு எஃபெக்டை இவ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு, சாரிங்க, யாரோ நினைச்சிட்டு உங்களை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பதிலுக்கு அந்த கேட்டோமனும் மனசுக்குள்ள, இவனுடைய ஸ்ட்ரென்த் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனுடைய ஆக்ஷன் அன்பிரடிக்டபிளா இருக்கு, என்கிட்ட இந்த பிளட் பர்ஸ்ட தவிர்த்து வேற எந்த ட்ரம் கார்டும் இல்ல, இன்கேஸ் இன்னொரு ஹிட் அவன்கிட்ட வாங்கினா கண்டிப்பா நான் இறந்துருவேன், இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போக சடனா அவளுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு அயன் ராட் வந்துட்டு அவளுடைய தலையை ஹிட் பண்ணுது. கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்துன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஹிட்ட அவளை நோக்கி லான்ச் பண்றான். ஃபைனலா அவளுடைய கதை அங்கேயே முடிய அவ நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறான். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த
சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டி ஆப்ல அப்லோட் பண்றான். மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வெரிஃபை பண்றதுக்காக. அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணி இங்க நடந்ததை சொல்லிட்டு கேட்வுமனோட பாடி இங்கதான் இருக்கு அப்படின்னு அந்த லொகேஷனை ஷேர் பண்றான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இவகிட்ட இருந்து லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆக்சுவலா அவகிட்ட இருந்து கோடெக்ஸ் 36% கிடைக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப அப்சர்வ் பண்ணது அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆன ஒரு ஜென் ஃபியூசருடைய லைஃப் ஃபார்ம். அதனாலதான் அது அந்த கோடெக்ஸ பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதே நேரத்துல ஜிவி வந்துட்டு டீன்மாக்கு கால் பண்ணி இப்ப நான் எடுத்த மிஷின் வந்துட்டு ஒரு சூசைட் மிஷின். இன்கேஸ் நான் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தேன்னா நாங்க எல்லாருமே இறந்திருப்போம். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி ஆப்ல இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த கேட்வுமன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இது கேட்டு டீன்மாவும் என்னது ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா? அங்க எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல நான் இதை டைரக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவர் தான் இந்த மிஷினை அப்லோட் பண்றவரு. அப்படியே இந்த காலம் கட்டாக ஜிவே வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகுறதுதான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி அவுட் சைட்ல இருக்கிறது அந்த கேட்வுமன் நம்மள ஃபாலோ பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நம்மளே சான்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். உடனே பக்கத்துல இருக்கவளும் ஜிவே இது கொஞ்சம் பாருன்னு சொன்னா அதுல நம்ம ஹீரோ அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு போட்டிருக்கேன். அவன் எப்படி மேனேஜ் பண்ணிருப்பான்னு கேட்க இதை பார்த்த ஜிவையும் அவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இவன் இப்பதான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கான். அப்புறம் எப்படி இந்த மிஷினை இவனால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு யோசிக்க அப்படியே 1 வீக் அப்புறம் ஷானும் நானும் வீக்கெண்ட முடிச்சுட்டு காலேஜுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தோம். அப்போ என்னுடைய மொபைல்ல நான் அந்த கேட்வுமன் மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுனால 300 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மிஷினுடைய ரிவார்ட் 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிபிகேஷன் வர அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் இன்கரெக்டா இருந்ததுனால அந்த 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் 200 கிரெடிட் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கேன். அடிஷ்னலா அந்த 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு காம்பன்சேஷனா கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த ஷான் வந்துட்டு யூனிவர்சிட்டியுடைய சிஸ்டம் ரொம்ப தப்பா இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா நீ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த கேட்வுமனை டிஃபீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் வீக்கா இருந்திருந்தனா அந்த இடத்துல உன் உயிரே போயிருக்கும். பதிலுக்கு சென்னும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். அடுத்த மிஷின் நான் சூஸ் பண்ணும்போது நான் இன்னும் ஃபோக்கஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மிஷின்ல இருந்து உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்பதான் உன்னுடைய காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை கேட்டு ஷானும் ஃபைனலா உன் கூட சேர்ந்து ஒரு மிஷின் போக போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு 45 கேஜி இருக்க ஒரு ஸ்லக் மீட்டை ஆர்டர் பண்றான். உடனே ஷான் கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது மியூட்டன் பீஸ்ட் வேணுமான்னு கேட்க அவளும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால 2.72 கேஜி ஈகிள் மீட்டை வாங்க முடியும். உடனே ஹீரோவும் சரி நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்ல பதிலுக்கு ஷான் வந்துட்டு இல்ல நான் ஆர்டர் பண்றேன் என்கிட்ட 90 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றான். இதே நேரத்துல சென்னும் நூடுல்ஸ் குக் பண்ணி 2 பேருமே சாப்பிட உடனே காலிங் பெல் சத்தம் கேட்க நானும் போயிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்தேன். ஷான் கிட்ட அந்த ஈகிள் மீட்டை கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னான். அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட உடனே நான் வந்துட்டு அந்த ஸ்லக் மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா கோடெக்ஸ் 100% மெட் பண்ணிட அதோடைய ஆட்ரிபியூட்டை நான் அன்லாக் பண்ணேன். ஆக்சுவலா இந்த ஸ்லக்கை பொறுத்த வரைக்கும் இது கிட்ட இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா என்னதான் காயப்பட்டாலும் அது ரேபிடா ரீஜென்ரேட் ஆயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு உடனே இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய கையை காயப்படுத்தி பார்க்கறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அது சரியாயிடுது. இது எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிவியரா இன்ஜூர் ஆனாலுமே இந்த ஸ்லக்குடைய ரீஜென்ரேஷன் ஸ்கில்ல வச்சு அதை கியூர் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கு பதில் இவன் இறந்துட்டானா இந்த ஸ்கில் ஒர்க் ஆகாது. இதே நேரத்துல திரும்பவும் காலிங் பெல் சத்தம் கேட்க இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? ஷான் நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியான்னு கேட்க பதிலுக்கு அவ்வளவு இல்லைன்னு சொல்ல டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது ஜிவை தான். உடனே அவ வந்துட்டு இந்த மாதிரி லேட் நைட்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க பதிலுக்கு அவ்வளோ இல்ல அந்த கேட்வுமனை எப்படி வின் பண்ண அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கியூரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட இதை கேட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பி போக உடனே ஷான் வந்துட்டேன் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் உள்ள வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொல்ல அவளும் நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஷான் என்கிட்ட சொன்னான் அந்த ஜிவே வந்துட்டு உண்மையிலே நல்ல பொண்ணு. அந்த கேட்வுமனுடைய மிஷின் வந்துட்டு இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்ளைன் பண்ணியிருந்ததுனால உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி வார்ன் பண்ணான். உடனே நான் வந்துட்டு உனக்கு ஓகேனா நெக்ஸ்ட் டைம் அவளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டான். அப்படியே இந்த சினிமாவுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல லியோவும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. டீன்மா வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி டைரக்டர் கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தான். ஏன்னா அவர் தான் மிஷின்ஸை லான்ச் பண்றவரு. ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்டா பேசினது கடைசியில ஃபைட்ல போய் முடிஞ்சிருச்சு. உடனே ஷாங் வந்துட்டு நீங்க பேசுறது அந்த கேட்வுமன் மிஷினை பத்தி
இருக்கியான்னு கேட்க பதிலுக்கு லியோவும் ஆமா அதே விஷயம் தான் டீன்மா இந்த அளவுக்கு கோக்கிட்டு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்ல ஏன்னா அந்த தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனால அவர் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். அவர் இடத்துல யார் இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க. உடனே லியோ வந்துட்டு அந்த டீன்மா பொண்ணும் நீயும் சேம் லெவல்ல தான் இருக்கீங்க, நீ மட்டும் எப்படி அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணனு கேட்க பக்கத்துல இருந்த சாங்கும் ஒருவேளை ஸ்ட்ராங்கான டீம்மேட்ஸை கூட்டிட்டு போனியோ இல்லைன்னா ட்ராப் ஏதாச்சும் செட் பண்ணி அப்படின்னு கேக்குறப்போ ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்க கேக்குறதுனால ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் யாரையும் என் கூட சேர்த்துக்கல, எந்த ஒரு ட்ராப்பையும் ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதுவும் சோலோவை போய் கில் பண்ண அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்ற நீ உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை எங்ககிட்ட ஹைட் பண்றியான்னு கேட்க உடனே சாங்கும் நீ ஜோக் தானே பண்ற அப்படின்னு சொல்ல நானும் தலையில கைய வச்சுட்டேன். இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டேஸ்ல இவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க கிட்ட உண்மையா சொல்றதுனால எனக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், என்னுடைய ரிசர்ச்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், பாடி டெம்பரிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப செகண்ட் ரவுண்டுடைய மிடில் ஸ்டேட்ல நான் இருக்கேன். இதை கேட்ட லீவும் சந்தோஷத்துல நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஹெவன்ல இருந்து ரிவார்டு வந்திருக்கேன். சென் உன்னால இந்த பியூர் பிளட் ஹியூமன் பாத் வந்துட்டு ஃபியூச்சர்ல கிரேட் சக்சஸ் அடைய போகுது. அந்த நாள் வரும்போது உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பேச போறாங்க. அது மட்டும் இல்ல உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, உன்னோட பாடியில மட்டும் ஆர்ஜின் எனர்ஜி இருந்துருச்சுன்னா நீ எர்த்த சேர்ந்தவனா இருந்திருக்க மாட்டேன், அதுக்கு பதில் ஆர்ஜின் லேண்ட சேர்ந்தவனா இருந்திருப்ப. உடனே ஹீரோ வந்துட்டு என்னது ஆர்ஜின் லேண்டான்னு கேட்க பதிலுக்கு லியோவும் இந்த இடத்துல மியூட்டன் பீஸ்ட் இருக்கிற மாதிரியே எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ் எல்லாமே ஆர்ஜின் லேண்ட சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, எர்த்த சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அவங்களை கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். இதை கேட்ட சங்கம் அப்ப அவங்க இருக்கிறது உண்மையா, இவ்வளவு நாளா நான் பேபியன்ல இருக்கேன் ஆனா நீங்க இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு லியோ ஆர்ஜின் எனர்ஜின்னு என்னன்னு கேட்க பதிலுக்கு அவரும் அது வந்துட்டு ஒரு யூனிக் எனர்ஜி, ஆர்ஜின் லேண்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். சிமிலரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்க பிளட் கியூஐ அப்புறம் மென்டல் எனர்ஜி, அதே மாதிரிதான் அதுவும் ஒரு எனர்ஜி. உடனே சென் வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்றது, அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்க இப்போதைக்கு அதுக்கான கிளியர் ஆன்சரை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ 2 பேரை தான் நான் பார்த்திருக்கேன் என்னுடைய என்டையர் லைஃப்லயே. இதை கேட்ட சாங் வந்துட்டு உங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், அப்புறம் எப்படி உங்களால அவங்கள மீட் பண்ணிருக்க முடியும்? ஈவன் தோ ஆர்ஜின் லேண்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கே அட்வான்ஸ் லெவல் தேவைப்படுது. இதை கேட்டு லியோவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆர்ஜின் லேண்ட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒன்னு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிருக்கணும் இல்லைன்னா அதுக்கும் மேல இருக்க ஹையர் லெவல்ல இருக்கணும். ஆனா அதுக்கு கீழே இருக்க இந்த ஆர்டினரி லெவல் அவங்களால அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஆனா நான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஆர்ஜின் லேண்ட்ல மீட் பண்ணல, அதுக்கு பதில் நம்மளுடைய இடத்துல மீட் பண்ணேன். அதுல ஒருத்தி வந்துட்டு ஃபீமேல், என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட 10 இயர்ஸா டிசபிளா இருக்கா, ஆனா அவளை எங்க கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு இப்ப இவர் சொல்ற அந்த பர்சன் வேற யாரும் இல்ல கெய்சு, நம்ம ஷானுடைய சீனியர் சிஸ்டர். இதே நேரத்துல லியோ வந்துட்டு அந்த செகண்ட் பர்சன் இந்த பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை எங்க கண்டுபிடிச்சணும் அதே ஏன்ஷியன்ட் ரூயின்ல தான் அந்த பர்சனையும் நான் பார்த்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே டாப் சீக்ரெட், இது எக்காரணத்து கொண்டும் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை கேட்டு சாங்கும் கவலைப்படாதீங்க டீன், எப்பவுமே இந்த விஷயம் வெளியில போகாதுன்னு சொன்னா பதிலுக்கு அவரும் உங்க 2 பேரையும் நான் டச் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன கூப்பிட்டு உன்னுடைய ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், ஏன்னா அப்பதான் ஹெரிட்டிக் கல்ட்டு சேர்ந்தவங்களுடைய பார்வை உன் பக்கம் திரும்பாது. உண்மையே சொல்லணும்னா இந்த யூனிவர்சிட்டிலேயே அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க இருக்காங்க, உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மேட்சை நீ சூஸ் பண்ணணும்னா உன்னுடைய சிஸ்டர் சாங்கோடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா அவளும் உன்ன மாதிரியே ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், நீ எதை பத்தியும் கவலைப்படாம மிஷின் எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். உடனே சென் வந்துட்டு லியோ அந்த ஓர்ஜின் லேண்டை பத்தி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் அந்த ஓர்ஜின் லேண்டை பத்தின விஷயம் எல்லாமே கிளாசிஃபைடு, எனக்கும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியாது, நீ அட்வான்ஸ் லெவல ரீச் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அது வேஸ்ட் தான். வேணும்னா ஒண்ணு மட்டும் சொல்றான், அந்த ஓர்ஜின் லேண்ட்ல இருக்க பீயிங்ஸ் எல்லாமே நமக்கு எனிமி தான், அவங்க எல்லாமே எர்த்தை இன்வைட் பண்ணி நம்ம எல்லாருமே அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம பூமியில இருக்கு. இதே நேரத்துல ஒரு கால் வருது, நான் வந்து கிளம்பிட்டேன். உடனே சாங் வந்துட்டு எப்படி உன்னுடைய பயாலஜிக்கல் லெவலையும் பாடி டெம்பரிங்கோடைய ப்ராக்ரஸையும் டீனுக்கும் பிரின்சிபல் யுவானுக்கும் தெரியாம மறைச்சேன். பதிலுக்கு சென்னும் சாரி சிஸ்டர், இப்போதைக்கு அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டேன். அப்படியே மனசுக்குள்ள என்னுடைய சிஸ்டம் தான் என்னுடைய ட்ரம் கார்டு, அதை பத்தி யாருக்கும் சொல்ல விரும்பல. ஆனா அவங்களும் விட்டுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். பதிலுக்கு அவங்களும் நம்ம 2 பேரும் சேம் லெவல்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்பேரிங் மேட்ச் போடலாமான்னு கேட்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். உடனே சாங் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் மசில் அப்புறம் போன் 3த்தையுமே 20% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சோ உன்னால முடிஞ்ச எல்லா வித்தியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர்
முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அவங்க 2 பேரும் ஸ்பேரிங் மேட்சுக்கு ரெடியாக உடனே சாங் வந்துட்டு நீ வந்து அட்டாக் பண்ணு, நான் அதை டிஃபெண்ட் பண்றேன், உன்னுடைய ஸ்ட்ரைக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பார்க்கணும். இதை கேட்ட ஹீரோவும் ஓடி வந்து ஒரு கிக் வைக்க அந்த பவர் ரொம்ப இன்கிரெடிபிளா இருந்துச்சு. வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ஆனா என்னுடைய அப்டம்னை இன்ஜூர் பண்ணிட்டான். நான் செகண்ட் லெவல் மசில் ட்ரைனிங் பண்ணியுமே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் கூடிய சீக்கிரத்துல என்ன சர்பாஸ் பண்ணிடுவான். இப்ப கூட எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அவன் இன்னும் என்னை விட ஸ்ட்ராங் ஆகல. உடனே சின்ன பார்த்துட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். அந்த கிக் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உன்னுடைய ஆப்போனண்ட்டுக்கு சீரியஸான இன்ஜுரியை கொடுக்கணும், அதுவும் ஒரே பஞ்ச்ல. நீ இப்ப எய்ம் பண்ணது என்னுடைய வைட்டல் பாயிண்ட்ல. ரியல் காம்பாக்ட பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆர் டெத் தான். இங்க ஃபேரா ஃபைட் பண்றதுலாம் வேலைக்கே ஆகாது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரியல் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அகைன்ஸ்டா 5 மினிட்ஸ் தாக்கு பிடிப்பேன்னு நினைக்கிறேன். உடனே ஹீரோவும் மாஸ் அட்டாக் பண்ண வரேன். 2 பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட கை ஓங்க சாங் வந்துட்டு மனசுக்குள்ள நான் என்னுடைய பெஸ்ட கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்போ எப்படி இவனால என்னை எதிர்த்து போராட முடியுது? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நான் தோத்துருவேன் அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு சாங்கோடைய அட்டாக்க பிளாக் பண்ணாம வாங்கி டிஃபீட் ஆயிடுறான். உடனே சென்னுக்கு கையை கொடுத்து தூக்கி நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண, இன்னைக்கு உனக்கு பெட்டரான ஃபியூச்சர் இருக்கு. என்னுடைய 90% ஸ்ட்ரென்த்தை உன்னை வின் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை வச்சு பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நான் உனக்கான மேட்சா இருக்க மாட்டேன். நீ பாடி டெம்பரிங் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டல, சரி வா அப்பேச்சரை ஓபன் பண்ற டெக்னிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ரிசர்ச்ல நான் அப்பேச்சரை எப்படி ஓபன் பண்றதுன்னு ஒரு டெக்னிக்கா பார்த்தேன், வா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா அங்க ஒரு இடத்துல அவங்களுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் 366 அக்குள் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுவே பாடி டெம்பரிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் 4 அப்பேச்சரை ஓபன் பண்றது ரொம்பவே ஈஸி. அது எக்ஸாக்டா நம்ம ஹார்ட்டை சுத்தி லொக்கேட்டா இருக்கு. அந்த 4 அப்பேச்சரை நீ சென்ஸ் பண்ணிட்டனா உன்னுடைய கியூஐயும் பிளட்டையும் வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஹார்ட் இன்ஜூர் பண்ணிடக்கூடாது. உடனே ஹீரோக்கும் ஹார்ட் கிட்ட பெயின் வந்துட அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே சாங் வந்துட்டு அப்பேச்சரை ஓபன் பண்ற அளவுக்கு உன்னுடைய பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம்னு நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் தப்பா இருக்கலாம். இதே நேரத்துல லியோ ஃபேமிலிய பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு மாஸ்டர் ஃபைனலா ஒரு ஜீனியஸை கண்டுபிடிச்சிட்டான். அவனுடைய பொட்டன்ஷியலை வச்சு நம்மளால அப்பேச்சரை ஓபன் பண்ண முடியும். ஆர்டினரி லெவல்ல ஸ்ட்ரக் ஆயிருக்க நம்ம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா அவனால எவால்வ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம ரேர் எபிக் லெவல்ல கூட நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க அவனை நம்பி இருக்கலாம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு கியூஐயும் பிளட்டையும் சப்ளை பண்ணி உங்களுடைய லைஃப அவன் சஸ்டைன் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கஃபேன்ல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டோட அந்த ஜீனியஸ் பையன் நம்ம பேப்லியான லீட் பண்ணிட்டு போவோம். ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்திருக்காது. என்னாச்சு மாஸ்டர் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு யோசிக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கஃபேன்ல இருந்து இன்னொரு சத்தம் வந்திருக்கும். இதை கேட்ட லியோவும் ஒரு 1 வேர்ட் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருன்னா ஒரு நாளைக்கான எனர்ஜிய அவர் உடம்பு ஆல்ரெடி உறிஞ்சிருச்சு. நாள் ஆக ஆக அவங்க ரொம்ப பலவீனமா ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதை முடியறதுக்குள்ள சென் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணணும். இதே நேரத்துல சென்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ஷான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய மாஸ்டர் வந்துட்டு ஜென் ஃபியூஷனுக்கு ஷெட்யூல் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க அசூரா ஜெல்லி ஃபிஷை தான் என் கூட ஃபியூஸ் பண்ண போறாங்க. என்னுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல இதுதான் எனக்கு சூட் ஆகுமோ. இதை கேட்டு சென் வந்துட்டு அது ஒரு லோ லெவல் மியூட்டன்ட், ஆனா அதோடைய கிங் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு எவால்வ் ஆகும். உன்னுடைய மாஸ்டர் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க, நீ அவங்க அட்வைஸை கேளு. உடனே ஷான் வந்துட்டு அவங்க அசுரா கிங் ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீனை தான் எனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண போறாங்களாம். அது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல், ஆனா என்னுடைய பாடி வந்துட்டு வீக்ல இன்கேஸ் அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா நான் பெர்சக்கா மாறிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க ஆக்சுவலா பெர்சக்குங்கிறது ஜென்ஃபியூஷன் பண்ணி கண்ட்ரோல் இழந்த ஒரு ஹியூமன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கேட்டு முன்ன வச்சுக்கலாம். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அசுரா ஜெல்லிஃபிஷே ரொம்ப ரேரான விஷயம், அதுல கிங் அசுராங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இவன் வந்துட்டு ரொம்பவே வெல்தி போல, எனக்கும் அந்த மாதிரி மாஸ்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே ஷான் கிட்ட போயிட்டு நீ கவலைப்படாத, இந்த அசுரா ஜெல்லிஃபிஷ்ங்கிறது நேச்சுரலாவே ஹியூமன் பாடியோட ஹைலி காம்பாக்டபிலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஜென்ஃபியூஷன் காம்பாக்டபிலிட்டி 21%. சோ நீ பயப்படணும்னு அவசியம் இல்ல. உடனே ஷான் வந்துட்டு இதுல ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க பதிலுக்கு நானும் அப்படி சைடு எஃபெக்ட் வந்தாலும் அது உன்னுடைய ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஆனா நம்ம தான் ட்ரீட்மெண்ட் மூலயமா உன்னுடைய எக்ஸை ப்ரிசர்வ் பண்ணிட்டோமே. ஒருவேளை அப்படி இல்லாம உன்னுடைய அப்பியரன்ஸ்
அப்பியரன்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உனக்கே நல்லா தெரியும். கேட் மாதிரி காதும் ஃபாக்ஸ் மாதிரி டெய்ல் வச்சிருக்க பொண்ணுங்க தான் இங்க ரொம்பவே பாப்புலர். இதை கேட்ட ஷான் வந்துட்டு, அப்ப அந்த அசுரா ஜீனை இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், இன்னும் பிரிட்டியா இருப்பேனான்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டேன். உடனே ஷான் வந்துட்டு அவளோட மொபைல்ல அசுரா கிங்குடைய பிக்க காட்டிட்டேன். இது என்னுடைய மாஸ்டர் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம 10,000 கிலோமீட்டர் டீப் சீக்குள்ள போயிட்டு இந்த பிக்க எடுத்திருக்காங்க. அந்த ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்க இப்ப கரண்டா ரேர் லெவல்ல இருக்காங்க. நானும் அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கானா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உடனே ஹீரோ வந்துட்டு உன்னுடைய காம்பாக்டபிலிட்டி 21%, ரேர் என்ன எபிக் லெவல் கூட நீ அப்ளைன் பண்ணலாம், வாட்டர் ரிலேட்டட் ஜென்ஃபிஷன் நீ அப்ளைன் பண்ணலாம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸ பத்தி நீ கவலைப்படாத, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு மணியை கெயின் பண்ணி உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவேன்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டான். ஆனா நான் இன்னைக்கு ரிசர்ச் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டுல ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு மொபைல்ல பார்த்தப்போ அதுல அன்னோன் பிளானட் சாங்காய் சிட்டில நிறைய இடத்துல அப்பியர் ஆயிருக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்லயும் டிஃப்ரெண்ட் டைப்லயும் இருக்கு. ரிசர்ச் டீம் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோம் ரிவ்யூ பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த பிளானட் ஹார்ம்ஃபுல்லா இல்லையான்னு தெரியல, அதனால பொதுமக்கள் யாரும் அது கிட்ட போக வேணாம் அப்படின்னு நியூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பார்த்த சென் வந்துட்டு இந்த பிளானட்டை தான் ஷான் சிஸ்டருடைய போட்டோ பேக்ரவுண்ட்ல பார்த்தேன். அப்படின்னா இதுவும் ஆரிஜின் லேண்ட்ல இருந்து வந்திருக்கா, இல்லனா இதுவும் அந்த கல்லுடைய வேலையா இருக்குமோ? இப்போதைக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ரவுண்ட் பிளட் டெம்பரிங்ல என்னுடைய பிளட் அண்ட் கியூஐ ரொம்பவே வேகமா கன்சியூம் ஆகுது. யூனிவர்சிட்டி ஆப்ல ஏதாச்சும் பிளட் அண்ட் கியூஐ உடனே இன்க்ரீஸ் ஆக்குற மாதிரி பில் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அப்பதான் ரீஸ்டோரேஷன் பில்லுன்னு ஒண்ணு பார்த்தேன். உடனே 100 பில்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ஒரு பில் வேல்யூவே 1 கிரெடிட் பாயிண்ட், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். அதே மாதிரி இதோட ரெக்கவரி ஸ்பீட் வந்துட்டு ஒரு பர்சனுடைய பயாலஜிக்கல் லெவலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருந்தாங்கன்னா வித்தின் மினிட்ல அவங்களுடைய பிளட்டும் கியூஐயும் பூஸ்ட் ஆயிடும். இதுவே அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாங்கன்னா half an hour மேல ஆகும். இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு ஸ்லக்குடைய கோடெக்ஸ் அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்ததா எந்த மியூட்டன்டுடைய கோடெக்ஸ் அன்லாக் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவன் கண்ணுல பாய்சன் மங்கஸ் உடைய மீட் தென்படுது. அதோடைய 1 kg மீட்டே 40 கிரெடிட் பாயிண்ட்ஸ். என்னதான் இதுல பாய்சன் போட்டிருந்தாலும் இது கிட்ட கொஞ்சம் கூட பாய்சன் கிடையாது. அதுக்கு பதில் இது கிட்ட பாய்சனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் இதை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா என்னுடைய ஆப்போனன்ட் சடனா பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட 200 கிரெடிட்ஸ் தான் இருக்கு. அதனால இப்ப வந்துட்டு வெறும் 1/2 kg வாங்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். அது அவ்வளவு சஃபிஷியன்டா இல்ல. சோ என்னுடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 2 மணி நேரத்துல அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா என்கிட்ட சுத்தமா பிளட் அண்ட் இல்லாம ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா இருக்கும். அப்படியே என்னோட எனர்ஜியா ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபுட் இருக்கான்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்க இதே நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சத்தம். ஓபன் பண்ணி பார்த்தா நான் ஆர்டர் பண்ண 2 ஐட்டத்தையும் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே அதை கலெக்ட் பண்ணிட்டு முதல் வேலையா அந்த பில்ஸை செக் பண்ணி பார்த்தேன். அதை போட்டு அடுத்த நிமிஷமே என்னுடைய பிளட்டும் கியூஐயும் ரேபிடா ரெக்கவர் ஆச்சு. அடுத்ததா அந்த பாய்சன் மங்கஸ் உடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். 1/2 kgக்கு வெறும் 1% கோடெக்ஸ் தான் ஏறிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவா ட்ரெயின் ஆகும் போதெல்லாம் அந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவை தட்டுற சத்தம். அங்க வந்தது ஷான் தான். நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது சு. உடனே உள்ள வந்தவளும் நீங்க 2 பேருமே ரொம்ப லக்கி, இப்படி ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். ஆனா எனக்கு ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. உடனே நான் வந்துட்டு உனக்கு செப்பரேட்டான ரூம் வேணும்னா என்னோட ரூம் இருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ்ல, அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் உன்னுடைய ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜே, ஆனா என்னுடைய ரூம்மேட் கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கான ரீசன் சில பேரை கம்ப்ளைண்ட் பண்ணதான். உங்க 2 பேருக்கும் தெரியாது, இங்க இருக்க சீனியர்ஸ் ரொம்பவே புலி பண்றாங்க. சென் வந்துட்டு ஜீனியஸ்ங்கிறதுனால அவங்க கிட்ட யாரும் வச்சுக்கிறது இல்ல. ஆனா என்ன மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து புலி பண்றாங்க. உடனே ஷான் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு சீனியர் எங்க ரூமுக்கு வந்தா அங்க இருக்க என்னுடைய காஸ்மெட்டிக்கா எடுத்துக்கிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல, திரும்ப எப்ப தரேன்னு சொல்லல. நானாச்சு பரவாயில்ல, இன்னொரு பையன் வந்துட்டு அவனுடைய ஃபேமிலி அவனுக்காக 100 இயர்ஸ் ஓல்டான ஒரு பிளட் ஜின்ஸங்க கொடுத்திருந்தாங்க. அதை யாரோ திருடிட்டாங்க. அந்த பையன் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ண பதிலுக்கு அவங்களும் இந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ற ரூல் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றத வீக்கா இருக்கவங்க கேட்கணும். இன்கேஸ் அந்த பொருள் உனக்கு வேணும்னா அவங்க கூட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே சீனியர், நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க ஃப்ரெஷர்ஸ், எங்களால எப்படி அவங்கள டிஃபீட் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது சீனியருக்கு ஃபேவரிசம் மாதிரி தெரியுது. உடனே சென் வந்துட்டு இன்கேஸ் திரும்ப இந்த மாதிரி பண்ணா என்கிட்ட
கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், தேவைப்பட்டா அவங்கள டிஃபீட்டும் பண்றேன்னு சொல்ல இதை கேட்ட சிவும் சந்தோஷத்துல தேங்க்யூ சின்னு சொல்ல அந்த இடத்துல எர்த்குவேக் வருது. இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த டேஞ்சர் சென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, அப்படின்னா ஆபத்து வந்த அளவுக்கு இல்ல. இதே நேரத்துல வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த க்ரூமேன் இருக்கான். அவனுக்கு எதிர்க்க ஒரு மாஸ்க் போட்டவன் வந்துட்டு, மை லார்ட், இந்த வருஷம் நான் என்ன புஷ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு எவல்யூஷனரி ரிசோர்ஸ கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல பதிலுக்கு அந்த க்ரோமேனும், இந்த இயர் நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, அதுக்கு ரிவார்டா இந்த டீமன் ஃபிளவர் வச்சுக்கோ, இது உனக்கு எக்ஸ்ட்ரீம் பவரை கொடுக்கும். பதிலுக்கு அந்த மாஸ்க் மேனும், இந்த இயர் சாங்காய் சிட்டில ஒரு ஃப்ரெஷ்மேன் வந்திருக்கான். அவனுடைய பிசிக்கல் டேலண்ட் ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு இருக்கு. அவனுக்கு இந்த டெமானிக் சீடை ஃபீட் பண்றதுக்காக சில பேர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவனை மட்டும் நம்ம கல்ட்டுல ஜாயின் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்போ உடனே க்ரோமேன் வந்துட்டு, அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, ட்ரூ ஜீனியஸ் எல்லாருமே ஆர்ஜின் லேண்ட்ல இருக்காங்க. அங்க இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பயாலஜிக்கல் கோஆர்டினேட்ஸை செட் பண்ணிட்டாங்களாம். நம்ம அங்க போய் அந்த கனெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். உடனே அந்த க்ரோமேனும் நான் அங்க போறேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் அவனுடைய வாட்சை பயன்படுத்தி யாரையோ கான்டாக்ட் பண்ணி அந்த சின்ன அட்வான்ஸ் லெவல் டெமானிக் சீட கன்சியூம் பண்ண வைக்கணும். அதுவும் 3 நாளுக்குள்ள. இன்கேஸ் இந்த மிஷின் ஃபெயில் ஆயிட்டா உனக்கு பதில் வேற ஒருத்தனை ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். பதிலுக்கு அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வருது, நீங்க சொன்ன மாதிரி மிஷினை கம்ப்ளீட் பண்றோம்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நானும் சென்னும் வெளியில போயிட்டு இருக்கும்போது என்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட அந்த இடத்துக்கு வந்தது வாங்கும் லூவும் தான். உனக்கு டைம் இருந்தா கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஒரு ஹெல்ப்காக தான் வந்திருக்கேன். பதிலுக்கு சென்னோ என்னன்னு கேட்க உடனே லூ வந்துட்டேன், 3rd இயர் சேர்ந்த ஒரு சீனியருக்கு என்னையும் வாங்கியும் பிடிக்காததுனால எங்களை எல்லா நாளும் புலி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உன்னுடைய ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். நீதான் இந்த வருஷத்துடைய ஃப்ரெஷ்மேன் சாம்பியன் ஆச்சு, அதனால உன் பேச்சை கண்டிப்பா கேட்பாரு. இந்த ஹெல்ப் ஒன்னும் நீ ஃப்ரீயா பண்ண தேவையில்ல. எங்க கிட்ட ஸ்பிரிட் ஃப்ரூட் இருக்கு, இது வந்துட்டு பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணும், மைண்டை காமா வச்சுக்கும், பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணும், அது மட்டும் இல்லாம உன்னுடைய விட்டாலிட்டியை பூஸ்ட் பண்ணும். இது வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி எனக்காக சென்ட் பண்ணாங்க, நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இது எல்லாத்தையுமே உனக்கே கொடுத்துறான். உடனே வாங்க வந்துட்டு, சென், நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்கோம், இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு அந்த சீனியர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு கேட்க அந்த சீனியர் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க். இதை கேட்டு சென்னோ மனசுக்குள்ள இது ஒன்னும் கஷ்டமா இருக்க போறதில்ல, சரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க, நான் 5:30க்கு அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பதிலுக்கு அவங்களும் அந்த ஃப்ரூட்டை கொடுத்துட்டு 5:30க்கு நான் மீட் பண்றோம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. உடனே ஷான் வந்துட்டு, சென் அந்த பேக்கை ஓபன் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஃப்ரூட்டை என்னுடைய லைஃப்ல நான் சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருந்து ஒன்னு எடுக்க, இந்த ஸ்பிரிட் ஃப்ரூட் பார்க்க ரொம்ப அருவருப்பா இருக்க, ஒருவேளை இது கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்ல சென்னும் அதை வாங்கி பார்த்த உடனே அவனுடைய டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ணுது. உடனே சிஸ்டம்லயும் இந்த அட்வான்ஸ் லெவல் டெமானிக் சீட நீங்க கன்சியூம் பண்ண போறீங்கன்னு வர என்ன நடக்குதுங்க, அவனுங்க இதை ஸ்பிரிட் ஃப்ரூட்னு சொன்னானுங்க, ஆனா உண்மையிலேயே இது ஒரு டெமானிக் சீட். உடனே நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு, நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனுங்களும் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்க, ஷான் இமிடியேட்டா உன் மாஸ்டருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே யுவான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே நான் வந்துட்டேன், இவனுங்க 2 பேரும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அதுக்கு பதிலா ஒரு பேக் ஃபுல்லா ஸ்பிரிட் ஃப்ரூட்டை கொடுத்தாங்க. நான் இதை செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சா ஒரு சீடு இருந்துச்சு. இதை பார்த்து யுவானும், இது வந்துட்டு நியூட்டன் ட்ரீல இருந்து வரக்கூடிய சீடு, இதை மட்டும் யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அந்த ட்ரீடைய ஸ்லேவா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓன் படியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இத கல்ட்டுல நியூ மெம்பர்ஸ போஸ்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோவும், அப்ப இவங்க கல்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்களான்னு கேட்க உடனே யுவானும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த 2 பேரையும் கேப்சர் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டயும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதோடைய ரிசல்ட்டை உங்களுக்கு சீக்கிரம் சொல்றோம்னு சொல்ல அவங்க 2 பேரும் எது பேச வராங்க, ஆனா யுவானுடைய பவர் வந்துட்டு அவங்களை பேச விடாம ஸ்டாப் பண்ணுது. உடனே யுவானும் போறதுக்கு முன்னாடி, இந்த யூனிவர்சிட்டிலயும் கல்ட் மெம்பரை சேர்ந்தவங்க இருக்காங்க, சோ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, உங்களை நீங்க தான் சேஃப் கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஆபயத்துல கூட்டிட்டு போக உடனே ஷான் இதை பார்த்துட்டு, என்னுடைய மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா அந்த வாங்கும் லூவும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு உன்னையே ஹார்ம் பண்ண பார்த்தாங்க. பதிலுக்கு சென்னும் அந்த டெமானிக் ஃப்ரூட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு மூவ் ஃபார்வர்ட், நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன இதே நேரத்துல அந்த 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல அவங்க தான் கல்ட் மெம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருக்க சேஃப்டி ஆபீசர் தான் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டெமானிக் சீடை கன்சியூம் பண்ண வச்சிருக்காரு. இதே நேரத்துல இவங்க 2 பேருக்கும் யூனிவர்சிட்டியில இருந்து ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. இதனால அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போக ஷானுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்ஸும் யூனிவர்சிட்டி பக்கத்துலயே செட்டில் ஆயிட்டாங்க. இதே நேரத்துல அந்த ரெஸ்டோரேஷன் பில் மூலியமா என்னுடைய
என்னுடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மசில் டெம்பரிங்க 40% ப்ராக்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே கொஞ்ச நாள்ல ஷானுடைய அந்த ஜென்ஃபியூஷன் டேவும் வர ஆக்சுவலா அவன் நர்வஸா இருந்ததுனால கூட என்னையும் கூட்டிட்டு போயிருந்தான். அங்க இவன் வந்துட்டு இந்த அசுரா ஜெல்லிஃபிஷ்ங்கிறது வாட்டர் டைப் மியூட்டன் பீஸ்ட். அதனால உன்னுடைய உடம்புல எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மியூட்டன் கூட ஈஸியாவே ஃபியூஸ் ஆயிடும். உடனே நிறைய கிளாஸ் தண்ணி கொடுத்து ஷானா குடிக்க சொல்ல அவளும் வயிறு முட்டை குடிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து இந்த சிரஞ்சில அசுரா கிங் ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன் இருக்கு, இதை டைரக்டா உன்னுடைய ஹார்ட்ல இன்ஜெக்ட் பண்ண போறான். உனக்கு பெயின் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி உன்னை நம்பாக்க போறேன். பட் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டில் அந்த பெயினை ஃபீல் பண்ணுவேன். இன் கேஸ் உன்னால அந்த பெயினை டாலரேட் பண்ண முடியலனா அதை ஹோல்ட் பண்ணாம ஸ்கிரீம் பண்ணிடு. அவளும் ஓகே மாஸ்டர்னு சொல்லிட. பின்னாடி இருந்த சென் வந்துட்டு இந்த ஜென்ஃபியூஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் மானிட்டர் பண்ற எக்யூப்மெண்ட் ரொம்பவே மேண்டேட்டரி. ஏன்னா ரியல் டைம்ல சப்ஜெக்ட் உடைய பிசிக்கல் டேட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா இவன் மாதிரி மென்டல் பவர் வச்சிருக்கவங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்லாம் அன்னெசரி. இதே நேரத்துல மாஸ்டர் இவன் வந்துட்டு அந்த அசுரா கிங் ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீனை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபியூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் சொல்ல 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஷானுக்கு எந்த ஒரு பெயினும் வரல. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபியூஷன் ப்ராசஸ் தப்பாயிடுச்சான்னு கேட்க உடனே இவான் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஷானுடைய ஜென் ஃபியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இவான் வந்துட்டு இந்த ஃபியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா இது கம்ப்ளீட்டான ஃபெயிலியர் இல்லன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் ஹார்ட்ல இதை இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். இது ஃபியூஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதன் மூலியமா அந்த மியூட்டன்ட்டுடைய ஸ்கில் அந்த பர்சனுக்கு கிடைச்சிரும். இந்த அசுரா ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன்ல எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்ல ஆனா இது ஷானோட ஃபியூஸ் ஆகாம ஃபெயில் ஆயிடுச்சு. ஷானுடைய உடம்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்ஸை வச்சு செக் பண்ணும்போது இப்போ ஒயிட் செல்ஸ் எப்படி ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போது அதை எதிர்த்து நிக்குமோ அதே மாதிரி ஷானுடைய ஜீனும் அசுராவுடைய ஜீனை இன்வீடர்ஸ் நினைச்சு சரௌண்ட் பண்ணிருக்க. இந்த மாதிரி நேரத்துல அந்த அசுரா ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன் எப்படியாச்சும் ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கும். ஆனா ஷானுடைய ஜீன் வந்துட்டு அதை நியூட்ரிஷனா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஷான் வந்துட்டு மாஸ்டர் என்னுடைய ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்ல இதை பார்த்து இவான் வந்துட்டு இது ஜென்ஃபியூஷன் ஆனதுக்கான சிம்டம். ஆனா ஃபெயில்டான ஒரு ஜென்ஃபியூஷன் இப்ப எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு யோசிக்க உடனே சென் வந்துட்டு உன்னோட பாடியில ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதான்னு கேட்க பதிலுக்கு ஷானும் எனக்குள்ள ஏதோ போற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உடனே இவானும் அவங்களுடைய எபிலிட்டியை வச்சு சென்ஸ் பண்ணி பார்க்க ஷான் நீ ஃபீல் பண்ணது அந்த அசுரா ஜெல்லிஃபிஷ் உடைய கிங் ஜீன் தான், அதை அவனுடைய மென்டல் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணி டார்மான் ஸ்டேட்ல போட்டுவேன். பதிலுக்கு ஷானும் நான் ட்ரை பண்றேன் மாஸ்டர்னு சொல்ல இதை பார்த்து யுவான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ் ஜீனியஸ் ஆனா லீமோய் அப்புறம் ஜீவை அவங்க 2 பேரும் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்றதுக்கு ½ மந்த் ஆச்சு. ஆனா ஷான் வந்துட்டு இது இன்ஸ்டன்ட்லயே மாஸ்டர் பண்ணிட்டான். உடனே ஹீரோ வந்துட்டு ஷானுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்க உடனே யுவான் வந்துட்டு என்கிட்ட ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் இருக்கா, எதை ஃபர்ஸ்ட் சொல்லன்னு கேட்க உடனே ஷானும் பேட் நியூஸ்னு சொல்லலாம். இதை கேட்டு யுவானும் உன்னால ஜென்ஃபியூசர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல குட் நியூஸ் என்னன்னு பார்த்தனா ஜென்ஃபியூசனரை விட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நீ இருக்க. ஜென்ஃபியூஷன் பண்ணாமலேயே அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் உன்னால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பியூர் பிளட் ஹியூமனா இருந்துட்டு அவங்கள விட பெட்டரா பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா சேர்ந்த எந்த ஒரு பர்சனும் அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நீதான் ஹியூமனா இருந்துட்டு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பியூர் பிளட் ஹியூமனா இருக்க போற. இதை வச்சு பார்க்கும்போது ஷான் வந்துட்டு டெக்னிக்கலி ஜென்ஃபியூசனர் கிடையாது. ஏன்னா அவளுடைய பிரைமரி பார்ட் வந்துட்டு மியூட்டன் பீஸ்ட் மூலியமா சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகுறது இன்னுமே கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால இப்போதைக்கு இவ்வளவு ஜென்ஃபியூசனாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சீக்ரெட் உன் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியக்கூடாது. உன்னுடைய எபிலிட்டியா இன்னும் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறத்துல இருந்து நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ அப்பெல்லாம் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்துரு, நம்ம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ½ மந்த் போயிட்டா நான் வீட்டுல என்னுடைய ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப சடனா ஷான் வந்துட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உடனே இங்க வான் கூப்பிட அங்க போய் பார்த்தா ஷான் வந்துட்டு அவளுடைய மென்டல் பவரை வச்சு வாட்டரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து சென் வந்துட்டு நீ இப்பதான் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இதுல மாஸ்டர் ஆயிட்ட போலயே. பதிலுக்கு ஷானும் இது மட்டும் இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுடைய லைஃப் எசன்ஸையும் பிளட்ட கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னுடைய மாஸ்டர் இவான் சொன்னதை வச்சு பார்த்தா என்னுடைய ஆப்போனன்ட்டுடைய பிளட் வெசல்ஸை பிரேக் பண்ணி அவங்கள சாவடிக்க முடியும். இதை கேட்டு சென்னும் உன்னால மத்தவங்களுடைய பிளட்டையும் கியூவையும் கையாள முடியும்னா உன்னோட ஓன் கியூவையும் பிளட்டையும் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். பதிலுக்கு ஷானும் என்னுடைய பிசிக்கல் டேலண்ட் வீக்கா இருக்கிறதுனால பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து என்னால ஃபாலோ பண்ண முடியாதான். உடனே சென் வந்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள்ல இருந்து ஷானுக்கு எப்படி கியூவையும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவளும் ரொம்ப ஈஸியா அதை லேர்ன் பண்ணிட்டான். ஆர்டினரி லெவல்
லெவல் செகண்ட் ரேங்க்ல இருந்தவன் இப்ப ஆர்டினரி லெவல் 4th ரேங்க் மூவ் ஆயிட்டான். அப்படியே 15 டேஸ் போக அவளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்படியே அந்த நாள் முடிய நைட்டு தூங்காம மொபைல்ல ஏதாச்சும் மிஷின் கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன். ஆக்சுவலா இது எனக்காக இல்ல, ஷானுடைய காம்பேக்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்பதான் அங்க ஒரு மிஷின்ல ட்ரக்ஸ கடத்துற ஒரு கும்பல், அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு. இவங்களை மட்டும் பிடிச்சு கொடுத்தோம்னா 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உடனே நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் எங்களுடைய அடுத்த மிஷன் அப்படின்னு நினைக்க இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ஹெட் வந்துட்டு சாங்காய் யூனிவர்சிட்டில இருந்து 2 ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க ஆஃப் கேம்பஸ் மிஷனுக்காக. உடனே அவர் வந்துட்டு இந்த யங் மேன் நான்ஜியாங் ப்ரொவினன்ஸ் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் டாப் ஸ்கோர் எடுத்திருக்கான். இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பார்க்க உடனே அந்த ஆபீசரும் எனக்கு ஒரு சன் இருக்கான், அவனும் ஃப்ரெஷ்மேன் தான், சாங்காய் யூனிவர்சிட்டில தான் படிக்கிறான், இப்ப கரண்டா ஜீனியஸ் கிளாஸ்ல இருக்கான், நீ மட்டும் அந்த பேவ்லியான்ல ஜாயின் பண்ணலானா இந்நேரத்துக்கு ஜீனியஸ் கிளாஸ்ல என்னுடைய அடாப்டட் சன் கூட கிளாஸ்மேட்டா இருந்திருப்பேன். உன்னுடைய அங்கிளா சொல்றான் பேவ்லியன் எடுத்து வந்துரு, எவல்யூஷன் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன், இன்னைக்கு நைட் நடக்க போற ஆபரேஷன்ல என்னுடைய அடாப்டட் சனையும் இன்வைட் பண்ணிருக்கேன். இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. இன்கேஸ் சிமி ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதே நேரத்துல அவருடைய ஸ்டெப்ஸ் அங்க வர இதை பார்த்து மத்தவங்களும் அப்ப இதுதான் ஃபேங்குடைய ஸ்டெப்ஸ் பார்க்க உடனே ஃபேங்கும் ஓடி வந்துட்டு ஹே ஜெயின், நான் கேள்விப்பட்டேன் நீ ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் ரீச் பண்ணிட்டியாமே, வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவனும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு கேஷுவலா சொல்றான். உடனே ஃபேங் வந்துட்டு இன்னைக்கான மிஷின்ல உன் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க, நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு போக இவங்களை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஜீனியஸ் கிளாஸ் கூட சண்டை போடும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே நாக் அவுட் பண்ணிருப்பாங்க, அது வேற யாரும் இல்ல இவன் தான். உடனே அந்த ஜெயினும் இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்க அவனுடைய ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. இதை பார்த்த ஃபேங்கும் உனக்கு உடம்பு முடியுமேன்னு கேட்க உடனே ஷான் வந்துட்டு இது இந்த யான் ஜியாங் தானே, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல இன்ஸ்டன்டா ஒருத்தனை டிஃபீட் பண்ணியே, பதிலுக்கு சின்னம் ஆமான்னு சொல்ல உடனே அந்த யான் ஜியான் வந்துட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டான். இதை கேட்ட ஃபேங்கும் உனக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் இந்த பிரிட்டிகள் தான் நான்ஜியாங் ப்ரொவின்ஸ் உடைய டாப் ஸ்கோரர், அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு இந்த வருஷத்தோட ஃப்ரெஷ்மேன் டைட்டில் அப்ளை பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம எங்களுடைய மொத்த ஜீனியஸ் கிளாஸையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ சோலோவா டிஃபீட் பண்ணிருக்கான். இதை கேட்ட ஃபேங் வந்துட்டு இந்த பையன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்க போறது அந்த ட்ரக் டீலர்ஸோட ஹைட் அவுட்ஸ்க்கு. உடனே அங்க இருக்க ஒருத்தரும் ப்ரொடெக்ஷனுக்காக புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கொடுக்க ஆக்சுவலா அந்த யோஜியான் வாங்க தான் போயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வேணும்னு சொன்னதும் சாதாரண தோட்டாலாம் என்ன ஒன்னும் பண்ணாதுன்னு சீன் போடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜீனியஸ் கிளாஸஸ் அந்த பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்றான். ஒரு வழியா நாங்க அந்த இடத்தை ரீச் பண்ணிட ஆபரேஷன் டீம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனாங்க. போலீஸ் உள்ள வரத பார்த்து அந்த டெரரிஸ்டும் அவங்க கிட்ட இருக்க கண்ணை வச்சு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் நம்மள புடிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடுங்க. இதே நேரத்துல போலீஸும் ஒரு இடத்துல ஹைட் பண்ணிக்க நம்ம ஹீரோ எதை பத்தியும் கண்டுக்காம டைரக்டா அவங்கள நோக்கி போறான். இதை பார்த்து அந்த ஜியானோ பின்னாடியே போக அவன் தான் புல்லட் ப்ரூஃபே போடலையே, அந்த புல்லட் அவனை டேமேஜ் பண்ணலனாலும் அதோட பெயின் அவனால டாலரேட் பண்ண முடியல. உடனே ஹீரோவும் வேகமா அவங்கள நோக்கி போக இதை பார்த்து எல்லாரும் அந்த பையன் புல்லட் ப்ரூஃபா போட்டிருக்கான், ஒரு புல்லட் கூட அவனும் ஹர்ட் பண்ணல. இதே நேரத்துல ஹீரோவும் ஒரு பஞ்சை வைக்க அங்க இருக்க எல்லாருமே துவம்சம் பண்றான். இதே நேரத்துல நிறைய பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் கிரானைடை தூக்கி நம்ம ஹீரோ மேல வீச அப்பவுமே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க இருந்து ஓடி போறவங்கள ஷான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவ வந்துட்டு இவங்க எல்லாருடைய கியூஐயும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நகர முடியாத மாதிரி பண்ணிடுறான். இதை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே நாக் அவுட்டும் பண்ணிடுறான். ஒரு வழியா ஃபேங்கும் அவருடைய டீமும் அங்க இருக்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த இடத்துல ட்ரக்ஸ்க்கு பதிலா அந்த டெமானிக் சீட் தான் கிடைச்சிருக்கேன். உடனே ஃபேங் வந்துட்டு இந்த விஷயத்திலயும் அந்த கல்ட்டு தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த ட்ரக் டீலர் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்ட மேன் வந்துட்டு நிறைய பணத்தை கொடுத்து இந்த சீடை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்கோம். உடனே நான் வந்துட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நானும் யூனிவர்சிட்டியில என்ன முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்ல பேக்கப் சோல்ஜர்ஸோட எங்களை சேஃபா அனுப்பி வச்சாங்க. இப்போதைக்கு இந்த கல்ட்டு சேர்ந்தவங்களை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. இதே நேரத்துல அங்க வந்து ஒரு ரேட்டும் அந்த டெமானிக் சீடை பிளான்டிங் பண்ணுது. உடனே ஷானை பார்த்து உங்க மாஸ்டருக்கு கால் பண்ணி இந்த ரேட் கார்ட் கல்ட்டும் இந்த டெமானிக் சீடை ஸ்ப்ரெட் பண்றவங்களும் ஒன்னு சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்லு. பதிலுக்கு ஷானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் உடனே கேப்டன் ஃபேங்க்கு கால் பண்ணேன், இங்க நடந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்ணேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே 15 நாளுக்கு அப்புறம் நானும் ஷானும் சேர்ந்து ஒரு பயங்கரமான மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலா அவங்க வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஸ்மக்லர்ஸ். அது நடந்து 3 நாளுக்கு அப்புறம் நான் சிஸ்டர் சாங் கூட சேர்ந்து அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கேன். ஒரு ராபரி பண்ற சைபாகா டிஃபீட் பண்ணி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ஃப்ரெஷ்மேனை சேர்ந்த
ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையில என்னுடைய ரூம்ல நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வழியா வேர்த்து விறுவிறுத்து என்னுடைய செகண்ட் ரவுண்ட் பாடி டெம்பரிங்க முடிச்சிட்டேன். அப்போ அங்க ஓடி வந்த ஷானும், சென், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாடி டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க, இதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன, அதுக்குள்ளயா நீ இந்த பிளட் டெம்பரிங் டெக்னிக்க ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்க. நீ ஆர்டினரி பீப்புள சர்பாஸ் பண்ற அளவுக்கு ரொம்பவே டேலண்டா இருக்க. ஆனா ஷான் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தா. சென், நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணா என்னுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் போயிடணும். ஆனா நான் இன்னும் 6th ரேங்க்ல தான் இருக்கேன். இதை கேட்டுச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்டு, உன்னுடைய பிசிக்கல் பவர் கம்மியா இருந்தாலும் QI அண்ட் பிளட் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதனாலதான் உன்னுடைய பாடி வந்துட்டு பிசிக்கல் பவர் அதிகமாகறத விட உன்னுடைய கண்ட்ரோல்ஸ் அதிகமாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஷானா அப்செட் ஆயிடுறான். அப்ப நான் எப்பவுமே உன்னை பீட் பண்ண முடியாதான்னு கேட்க, பதிலுக்கு நான் சீட் கோடுங்கிற கோடக்ஸை யூஸ் பண்றவன். ஒருவேளை நீ என்ன கேட்ச் பண்ணிட்டானா அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும். இந்த சீன் இங்கேயே முடிய அப்படியே ரிசர்ச் ரூம்ல சாங் வந்துட்டு இந்த அப்பேச்சரை எப்படி ஓபன் பண்றது, இதே நேரத்துல நானும் கன்னத்துல கைய வச்சுட்டேன். ஒருவேளை பாடி டெம்பரிங்க 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா அப்பேச்சரை ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு சாங் வந்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்கேஸ் நீ சொன்னது உண்மையா இருந்தா ஆர்டினரி பீப்புளால இந்த டெக்னிக்கை கத்துக்கவே முடியாது. சரி, சீரியஸான விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம யூனிவர்சிட்டியில இருக்க பெரிய ஆளுங்களுடைய லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிக்க, நம்மளுக்கு தான் காசிப்னால பிடிக்காது. உடனே நான் டாபிக்கை சேஞ்ச் பண்ணி, உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் எவ்வளவு கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன்னு கேட்க, பதிலுக்கு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு 2400 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல, உடனே மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணி அந்த பாய்சன் மங்கூஸ் உடைய கோடக்ஸ் அன்லாக் பண்றதுக்கு 45 கிலோமீட்டர் இருந்தா போதும். உடனே நான் வந்துட்டு, சிஸ்டர் சாங், எனக்கு ஒரு 45 கிலோ பாய்சன் மாங்கூஸ் மீட்டை ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களான்னு கேட்க, இதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டேன். எதுக்கு அவ்வளவு மீட்டை ஆர்டர் பண்ண சொல்றான் அப்படின்னு கேட்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க அந்த மீட்டை வாங்கிட்டு என்னுடைய ரூமுக்கு போனேன். ஏன்னா அந்த இடம் தான் ரொம்பவே சேஃப். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மங்கூஸ் உடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண கோடக்ஸ் அன்லாக் ஆகி பாய்சனுடைய இம்யூனிட்டி ரேபிடா இன்க்ரீஸ் ஆச்சு. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால நியூரோடாக்சினை என் உடம்புல ஏத்தி செக் பண்ணி பார்த்தேன். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பாய்சன் என்ன அஃபெக்ட் பண்ணல. அடுத்த நாளே பிரின்சிபல் இவான் வந்துட்டு செகண்ட் நியூட்ரன் இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக ஷானா கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா லேபுக்கு போயிட நியூட்ரன் ஜீனை இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளுடைய பாடியை செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக், நீ ஆர்டினரி லெவல் செகண்ட் ரேங்க்ல தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி 6th ரேங்க் ஜம்ப் பண்ணனு கேட்க, உடனே ஷான் வந்துட்டு, நான் பாடி டெம்பரிங் டெக்னிக் மூலியமா என்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஜெல்லிஃபிஷ் கிங்குடைய வாட்டர் கண்ட்ரோல் பவரை வச்சு கியூவையும் பிளட்டையும் மேனிபுலேட் பண்ணி இப்படி மாத்தணும்னு சொல்ல, இதை கேட்ட பிரின்சிபலும் வாய் அடிச்சு போயிட்டாங்க. நீ உண்மையிலேயே செம டேலண்ட். உன்னுடைய பிசிக்ஸ் வந்துட்டு இப்ப வேற லெவல்ல இருக்கு. ஃபியூச்சர்ல ஹியூமானிட்டியோட டாப் ஃபைட்டரா நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. இவகிட்ட எவ்வளவு ஜீனை தாக்கு பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்டன் விங்டு டீமன் பட்டர்ஃபிளை, செகண்ட் ஆர்மர்டு எர்த் டிராகன், தேர்ட் வந்துட்டு கேமோஃபிளாக், ஃபோர்த் வந்துட்டு ஹெல்ஃபயர் லிசர்ட், ஃபிஃப்த் வந்துட்டு அன்டெட் ஸ்லக். உடனே இவான் வந்துட்டு இது இன்ஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்ல, ஷானோ ஓகேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்மர்டு எர்த் டிராகனுடைய ஜீனை இன்செர்ட் பண்ண உடனே ஷானுடைய ஓன் ஜீன் வந்துட்டு அதை அடிச்சு துவம்சம் பண்ணி நியூட்ரிஷனா எடுத்துக்குது. அதே மாதிரி தான் ஹெல்ஃபயர் லிசார்ட், கேமோஃபிளாக், அப்புறம் அந்த கோல்டன் விங் பட்டர்ஃபிளை எல்லாத்தையுமே நியூட்ரிஷனா எடுத்துக்குது. கடைசியா இன்ஜெக்ட் பண்ண அந்த ஸ்லக் மட்டும் அவ கண்ட்ரோலுக்கு வேலை செய்யற மாதிரி அடிமையா மாறிடுது. இதை பார்த்த இவான் வந்துட்டு இவளுடைய பாடி வாட்டர் டைப்பை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு டவுட் ஆகி இன்னொரு 3 வாட்டர் டைப்பை இன்ஜெக்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, உடனே ஷான் வந்துட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி திம்முன்னு இருக்குன்னு சொல்ல, ஆக்சுவலா அந்த 3 வாட்டர் டைப்பும் நியூட்ரிஷனா தான் மாறி இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளால இப்போதைக்கு 2 நியூட்ரன் ஜீனை தான் அப்சர்வ் பண்ண முடியுது. உடனே இவான் வந்துட்டு, இன்னும் நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம். இப்போதைக்கு உன்னுடைய லிமிட் வந்துட்டு 2 நியூட்ரன் ஜீனை தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா நீ மட்டும் உன்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டானா இந்த லிமிட்டை உன்னால பிரேக் பண்ண முடியும். இதே நேரத்துல பிரின்சிபல் வந்துட்டு ஃப்ரெஷ்மனுடைய காம்படிஷனை தள்ளி போட்டிருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா இந்த செமஸ்டருடைய எண்ட்ல நாங்க வச்சிருக்கோம். உடனே ஷானை பார்த்து, அதுல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 5ல வருவன்னு எதிர்பார்க்கறேன். அப்படி நீ வந்துட்டனா வின்
வின்டர் ஸ்பெஷல் ட்ரைனிங் கேம்புக்கு நீ போலாம். பதிலுக்கு அவளும் நான் என்னுடைய பெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னா இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சூ வந்துட்டு திரும்ப எங்க வீட்டுக்கு வந்திருந்தா சாரி உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு ஷானு நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போ வேணுமாலும் வீட்டுக்கு வரலாம். உடனே சூ கையில இருக்க ஷாப்பிங் பேக்கை பார்த்துட்டேன். எதுக்கு இவ்வளவு பேக்னு கேட்க என்னுடைய ஃபேமிலி ட்ரெஸ் ஷாப்ல நியூ கலெக்ஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல கப்புள்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், இப்போ போய் போட்டுட்டு வாங்கன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க அவங்க வந்த உடனே அப்படியே போஸ்ட் கொடுங்கன்னு சில போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இந்த போட்டோஸ் என்னுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல மாடல் ஷாட்க்கு போட போறேன். இந்த கலெக்ஷன் எல்லாம் சீக்கிரமா செல் ஆக போகுது. இதை கேட்ட ஷானும் அப்ப இதுதான் உன்னுடைய பிளானான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைட்ல ஒரு சின்ன பிசினஸ் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறான். ஃபைனலி போட்டோ ஷூட் எடுத்ததுக்கு அப்புறம் டைனிங் டேபிளுக்கு சாப்பிட போனோம். அப்பதான் ஷான் வந்துட்டு சென் நாங்க ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு மோசமான சீனியரை பார்த்தோம். அவ வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை காட்டி எங்க கிட்ட இருக்க ஷாப்பிங் பேக்கை ஸ்நாச் பண்ண பார்த்தா. நல்ல வேலையா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தி என்னை ரெகனைஸ் பண்ணிட்டான். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, இல்லைன்னா எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருப்பாங்க. உடனே சூ வந்துட்டு அது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி என்னுடைய காஸ்மெட்டிக் எடுத்துட்டு போனாங்களா அதே சீனியர் தான். அவ திரும்பவும் என்ன டார்கெட் பண்றா. என்னாலதான் இன்னைக்கு ஷானும் அவகிட்ட மாட்டியிருப்பா. இதனால கோவப்பட்ட சென்னும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவங்க கிட்ட போய் பேசலாம். பதிலுக்கு சூவும் விட்டுத்தல அவ ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் அதே ஸ்டூடெண்ட் யூனியன்ல பெரிய பொசிஷன்ல இருக்கான். நமக்கு எதுக்கு வம்பு. இதை கேட்டு ஷானும் நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம கூட தான் சென் இருக்கானே. உடனே நாங்க எல்லாருமே செகண்ட் இயர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு போனோம். அங்க இருந்த மத்தவங்க எல்லாரும் இது இந்த ஃப்ரெஷ்மன் கிங் சென் தானே, அவன் இங்க என்ன பண்றான், ஒருவேளை சண்டைக்கு வரானோ அப்படிங்கிறப்போ உடனே சூ வந்துட்டு கையை காட்டி அந்த ரெட் ஹேர் பொண்ணுதான் ஜிக்யூ அப்படிங்கிறப்போ சென் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ வாங்கிட்டு இன்னும் திருப்பி தரலையாமே, அது உண்மையான்னு கேட்க பதிலுக்கு அவளும் என்னது வாங்கிட்டு தரலையா, நான் என்ன திருடியா, யூஸ் பண்ணிட்டு தரலான்னு இருந்தேன், இதுக்கு போயிட்டு இவ்வளவு சீன் போடுறீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் ஃப்ரீயா வாங்கலையே, அதுக்கு பதில் என்னுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ கொடுத்திருக்கேன். இதை கேட்டு காண்டா நச்சு வந்துட்டு நான் உனக்கு கொடுத்தது பிராண்ட் நியூ புதுசு, ஆனா நீ எனக்கு கொடுத்தது வெறும் காலி டப்பா. பதிலுக்கு ஜிக்யூ நான் உன்கிட்ட கொடுக்கும்போது அதுல நிறைய இருந்துச்சு, உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபிஃபி கிட்ட கேட்டு பாரு, அவதான் சாட்சி அப்படின்னு சொன்னா நிலைமை கை மீறி போறத பார்த்து சென்னும் அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டரை பார்த்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்றது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற ரூல்ஸ் தானே, அப்படி பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வீக்கா இருக்கவங்க எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் கரெக்டான்னு கேட்க உடனே இன்ஸ்ட்ரக்டரும் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது அப்படி வேலை செய்யாது, வீக்கா இருக்கவங்க யார வேணா சேலஞ்ச் பண்ணலாம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வீக்கா இருக்கவங்க கூட சண்டை போடணும்னா அந்த பர்சன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லாம சண்டை போடுற 2 பார்ட்டிஸும் சேம் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டை வெட்டா வைக்கணும். யாரு வின் பண்றாங்களோ அவங்க அந்த கிரெடிட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். உடனே ஹீரோ வந்துட்டு அப்ப நான் இவ்வளவு சேலஞ்ச் பண்ணலாம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம. பதிலுக்கு ஜிகி வந்துட்டு உனக்கு பிசிக்கல் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு, நான் வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் தான். பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு நான் உன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு பதிலா உன் கூட சண்டை போட போறது ஷான் தான். இது கேட்டு சூ வந்துட்டு அவளால அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல உடனே ஷானும் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாசா ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆக ஃபர்ஸ்ட் இயருடைய ஜீனியஸ் கிளாஸஸ் சேர்ந்த ஷான் வந்துட்டு செகண்ட் இயர் ரெவல்யூஷன் காலேஜ் சேர்ந்த ஜேக்யூ சேலஞ்ச் பண்றான். இதை கேட்டு அந்த சீனியரும் காண்டாயிட்டு இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு கான்பிடன்ட் வந்துச்சு, என்ன அவ்வளவு ஈஸியா பீட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாலும் அடுத்த நிமிஷமே ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆன அந்த சீனியரும் சேலஞ்ச் பண்றேன்னு முடிவாயிடுச்சு. வெட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கலாமான்னு சொல்லிட்டு 10 கிரெடிட் பாயிண்ட்ஸ் சொல்ல ஷானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே சேலஞ்சும் ஸ்டார்ட் ஆக ஷானும் வேகமா அட்டாக் பண்ண போறான். இதே நேரத்துல அந்த சீனியரால கொஞ்சம் கூட நகர முடியல, ஏன்னா நம்ம ஷானால தான் ஆப்போனன்ட்டுடைய பிளட்டையும் கியூவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பயன்படுத்தி அவளை அசை விடாம பண்ணி அடிச்சு ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆக உடனே அந்த சீனியர் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜிக்கியுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். உன்னுடைய ஆளை யாரோ அடிச்சிட்டான்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நான் உடனே வரேன்னு சொல்றான். உடனே காலை கட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயும் அட்வான்ஸ்டு ட்ரைனிங் ரூமை காட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்துட்டு டே அங்க பாருங்கடா, அது நீமோ இதானே 7th ரேங்க் கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு நடுவுல அசையாம நின்னுட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ரியாக்ஷன் கேப்சியூல்ல அவ எஸ் ரேங்கே அப்ளைன் பண்ணிட்டான். அது மட்டுமா கியோச்சியான பாரு, அந்த மென்டல் கேப்சியூல்ல ஆல்மோஸ்ட் 1 மினிட் கம்ப்ளீட் பண்ணிட்டான், இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்கறாரு. ஃப்ரெஷ்மன் காம்படிஷன் வந்துட்டு ஜான் 18th மூவ் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட லீமோயும் அந்த சென்னை பீட் பண்ண போறான்னு நினைச்சாலே என்னோட கையெல்லாம் ஊறிட்டு இருக்கேன். நான் ஆர்டினரி லெவல் 6th அப்ளைன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல 7th ரேங்க் அப்ளைன் பண்ணிடுவேன். ஆனா அந்த சென் வந்துட்டு இன்னும் எந்த
ஒரு ஜென்ஃபியூஷனும் அப்ளைன் பண்ணல. அவன் எனக்கு சரியான மேட்ச் கூட கிடையாதுன்னு சொல்லலாம். இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவன் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணி அவனுடைய டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டான். இதே நேரத்துல ஜீவி வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரைனிங் உடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்குதான். ஆனா நம்ம கிளாஸ் உடைய டாப்பரான ஷான் இங்க இல்ல. ஒருவேளை ஆப்சென்டா இருப்பாலும் டீச்சர் கிட்ட கேட்க பதிலுக்கு அவரும் ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கேட்டிருக்கான். உடனே அந்த இடத்துக்கு ஓடி இருந்த ஸ்டூடெண்ட்டும், டேய் எல்லாரும் சீக்கிரம் கீழே வாங்க, நம்மளுடைய காலேஜ் டாப்பர் ஷாமும் ஃப்ரெஷ்மேன் கிங் சென்னும் டேக் டீம் போட்டு சீனியர்ஸை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது செகண்ட் இயருடைய கேம்பஸ் பியூட்டி ஜீக்கி வந்துட்டு அடி வாங்கி தரையில விழுந்து கதறிட்டு இருக்கான். உடனே ஃபிஃபி வந்துட்டு எதுக்கு இவ்வளவு ஃபோர்ஸா ஃபேஸ்ல அடிச்சேன்னு கேட்க உடனே ஷான் வந்துட்டு ஐம் சாரி, நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்ல உடனே ஜூ அவ கையை பிடிச்சி எடுத்து அவ வீக்கா இருந்ததுனால மேட்ச்ல அவ தோத்துட்டான், நீ ஒரு தப்பும் பண்ணல, அவர்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உடனே ஃபிஃபி வந்துட்டு ஷானுடைய கையை பிடிச்சு இவளை இன்ஜூர் பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா, அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் கையை தட்டி விட்டு அவ வீக்கா இருந்ததுனால தோத்துட்டான். இன்கேஸ் நீ இப்படியே புஷ் பண்ணிட்டு இருந்தனா எனக்கு வேற வழியே இல்ல, உன் கூட நானே தான் சண்டை போடணும் போல. இதை கேட்டு ஃபிஃபியும் தெனாவட்டா ஃப்ரெஷ்மேன் கிங் டைட்டில் அப்ளைன் பண்ணதுனால உன்னை யாராலும் தொட முடியாதுன்னு நினைச்சான், முடிஞ்ச என் கூட சேலஞ்ச் பண்ணி என்னோட ஃபேஸையும் ஸ்மாஷ் பண்ணன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒரே பஞ்ச் தான் நாக் அவுட் ஆயிட்டா. அடுத்த நிமிஷமே ஜேக்கியுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிலைமையை பார்த்துட்டேன். ஏ ஜூனியர், ஒரு பொண்ணை போய் இந்த அளவுக்கு வேகமா அடிச்சிருக்க, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமான்னு கேட்க பதிலுக்கு சென் வந்துட்டு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ புள்ளி பண்ணும்போது நீ எங்க போன, உன் ஆளுக்காக பழி வாங்கணும்னா இப்பவே என் கூட மோது, இல்லனா என்னுடைய நேரத்தை வீணாக்காத, வழியை விடு. இதை கேட்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜின்னும் சரி இந்த சேலஞ்சுக்கு 300 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், உன்கிட்ட அவ்வளவு இருக்கான்னு கேட்க பதிலுக்கு சென்னும் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட ஜிவி வந்துட்டு மனசுக்குள்ள அவன் என்ன பைத்தியமா இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அந்த ஜின் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 7th ரேங்க். உடனே அந்த ஜின் வந்துட்டு ஒரு லைன் ஜென்ஃபியூசரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த பயாலஜிக்கல் பிரஷரை தாக்கு பிடிக்க முடியாம எல்லாருமே பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் இவனை எதிர்த்து எப்படி சென் ஜெயிக்க போறான்னு யோசிக்க இதே நேரத்துல அந்த ஜின்னும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அவனும் கேஷுவலா அசையாம நிக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த ஜின்னுடைய கைதான் பிரேக் ஆகுது. சேலஞ்ச் ஓவர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கிக்ல அவனை ஸ்டேஜ்ல இருந்து தூக்கி எரிஞ்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக்ல நிக்க லீமு வந்துட்டேன் அந்த சென் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆர்டினரி லெவல் 7th ரேங்க்ல இருந்தவனையே டிஃபீட் பண்ணிட்டான். நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், நான் நாளைக்கு செகண்ட் ஜென்ஃபியூஷனா பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ உடனே சென் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னான். இன்னையில இருந்து பெய்ட் ப்ராக்ஸி ஃபைட்டிங் ஆரம்பிக்கிறான். சீனியரா இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி எனக்கு தேவையான கிரெடிட் பாயிண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இதை கேட்ட யோஜிங்கும் எவ்வளவு மாசா பேசுறான், பேசாம எனக்கு டிசிபிளா போயிடலாம் போலயே அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல ஸ்டூடெண்ட் யூனியன் கவுன்சில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு அந்த சென் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாரும் முன்னாடியும் கொடுத்திருப்பான். பதிலுக்கு அந்த பிரசிடென்ட்டும் அவன் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கான். ஃபியர்னா என்னன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சூக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராக்ஸி ஃபைட் கிளைண்ட்டை அவ தான் கூட்டிட்டு வந்தா. கிளைண்ட்டுடைய பேரு ஹூ. அவங்கள செகண்ட் இயர்ஸ் இந்த சீனியர் ரெகுலரா புள்ளி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிளாத்ஸையும் பேக்கையும் ஸ்நாச் பண்ணிருக்காங்க. அவளுக்கு சப்போர்ட்டா அவளுடைய பிரதர் ஜியா இருக்கான். அவன் தான் ஸ்டூடெண்ட் யூனியன்ல ரொம்ப பாப்புலர். இந்த ஜாப்க்கு நான் 11 கிரெடிட்ஸை சார்ஜ் பண்ணேன். அதுல 1 கிரெடிட்டை சூக்கு கொடுத்தேன் ரெஃபரல் ஃபீயா. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவ என்ன பார்த்து என்னுடைய பிரதர் யாருன்னு தெரியாம மோதுறான். அவன் ஸ்டூடெண்ட் யூனியன்ல பெரிய ஆளா இருக்கான். தேவையில்லாம உனக்கு நீயே குழிய தோண்டிக்காத, இது எதையுமே நான் கண்டுக்கலன்னு தெரிஞ்சதும் அவ பயந்து போய் என் ஃபேஸ்ல மட்டும் அடிச்சிடாதான்னு சொல்ல பதிலுக்கு நானும் கவலைப்படாத, உன்னை அவதான் டேக் கேர் பண்ணிக்க போறான்னு ஷானை காட்டேன். இதை பார்த்து அவளும் என் மேல சின்ன கேள்வி விழுந்தா கூட என்னுடைய பிரதர் உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்ல இதே நேரத்துல ஒரு சத்தம் என்னுடைய சிஸ்டர் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேட்க ஆக்சுவலா அவளுடைய பிரதர் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 7th ரேங்க். உடனே அவ வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல, ஆனா அவங்க என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஜியாவும் சென் நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்ட, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா. உடனே ஹீரோ வந்துட்டு ஷான் உன்னுடைய வேலையை முடின்னு சொல்ல இதை பார்த்து அந்த சீனியரும் பிரதர் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஷானும் அவ பவர் யூட்டிலைஸ் பண்ணி எதிர்க்க இருக்கவளை அசை விடாம பண்ண பதிலுக்கு ஜியாவும் அட்டாக் பண்ண வரான். உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண அதுக்கே அவன் மயங்கி விழுந்துடுறான். இதே நேரத்துல ஷானும் கிக் பண்ணி அவளை அடிச்சு நவுத்திட உடனே அந்த ஜியாவும் ஸ்டூடெண்ட் யூனியன் கவுன்சில இதை ரிப்போர்ட் பண்றான். அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல இருந்துச்சு. இதை கேட்ட மத்தவங்களும் அதுக்காக தான் இவன் அவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான் போல. உடனே ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்டும் இப்போதைக்கு அவன் பவர் என்னன்னு தெரியாம யாரும் அவன் வழியில போக வேணாம், இன்கேஸ் அவன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதை
வேர்பல் வார்னிங்கா கொடுங்க, அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. இதே நேரத்துல டீமா வந்துட்டு பிரின்சிபல் உவானை மீட் பண்றாரு. இன்னர் கேம்பஸ்ல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த சென்னால அவன் ப்ராக்ஸி ஃபைட்டிங் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கான். உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கினாலும் கேட்க பதிலுக்கு அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த சென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்டா இருந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியனையே சர்பாஸ் பண்ணிருக்கான். இதே நேரத்துல அண்டர் கிரவுண்ட்ல அந்த குரோமன் வந்துட்டு நம்பர் 36 சைட்ல பயாலஜிக்கல் பேசேஜை கனெக்ட் பண்ணிருக்கான். இப்ப நம்மளால மியூட்டன் பீஸ்ட ஒரிஜின் லேண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்க மியூட்டன்ட்ட தான் நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேசேஜ்க்கு சஃபிஷியன்டான மெக்கானிசம் இல்ல. ஒருவேளை அட்வான்ஸ் லெவல்ல இருக்க மியூட்டன் பீஸ் வந்துட்டா இந்த இடமே கொலாப்ஸ் ஆயிடும். உடனே இந்த குரோமன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்டிக்கை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பேசேஜை ஓபன் பண்றான். எல்லாருமே ஃபோக்கஸ் ஆகுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ரொம்ப பெரிய பிரச்சனைல போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மியூட்டன்ட் வருது. ஒரு வழியா ஆர்டினரி லெவல்ல இருக்க 300 மியூட்டன் பீஸ்டுக்கு மேல டெலிபோர்ட் ஆகிட்டா பக்கத்துல இருக்க காப்ளினும் நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அந்த குரோமனும் இப்போதைக்கு இந்த பேசேஜ் அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால அந்த பேசேஜை ஷட் டவுன் பண்ணா அதுக்குள்ள இருக்க மியூட்டன் பீஸ்ட் அந்த பேசேஜை கிழிச்சு எரிஞ்சிட்டு உள்ள வருது. இதை பார்த்தா காப்ளினும் ரெட் கார்டும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நம்ம ஒரு ப்ரூட்டலான பேட்டிலுக்கு ரெடி ஆகணும்னு சொல்ல அந்த இடத்துக்குள்ள வந்தது 19 ஃபாக்ஸ். அவன் வந்துட்டு இதுதான் இந்த லெஜெண்டரி எர்த்தான்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.